என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஸ்பெஷல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தை மட்டும் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல். ஸோ என்னோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏன்னா என்ன வீடியோஸ் போட்டாலும் ஹோம்ஒர்க் கொஷின் அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா என்னென்னலாம் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேனோ அது எல்லாமே அங்கே வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் டெஸ்ட் சீரீஸ். ஸோ அந்த டெஸ்ட்டு எப்படி வாங்கணும், எங்கே போய் வாங்கணும், அது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ மறந்துடாமல் அந்த வீடியோவை பாருங்கள், மேலேயும் நான் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன் டெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 60 கொஷனில் 20 கொஷின் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். 20 கொஷின் ஹோம்ஒர்க்கு, லாஸ்ட் 20 கொஷின் டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம் 6 மாதம் வரைக்கும். அதனால் மறந்துடாமல் அதை வாங்கிடுங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது குரூப் 4க்கான மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிப்பா, இப்போது இந்த 7வது வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ தமிழில் சொல்லணும்னா விகிதம்னு சொல்லுவாங்க அந்த ரேஷியோவுக்கு. இது ஸ்டார் டாப்பிக்குன்னு நான் சொல்லுவேன்ப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்களேன். ஒரு போன வருஷம்னு கிடையாது, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பழைய கொஷின் பேப்பர், 6 வருஷத்துக்கு பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையுமே ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் டாபிக் உங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ஒரு கொஷின் கேட்டால் பரவாயில்ல, நிறையா வருஷத்தில் 3 கொஷின் கேட்டிருக்காங்கப்பா. இப்போ 25 மார்க் தான் மேக்ஸு. அந்த 25 மார்க்லேயே 3 கொஷின் ஒரே டாப்பிக்கில் இருந்து வரதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா 2018 124வது கொஷின் 176வது கொஷின், 2014 123 118. அதே மாதிரி நிறைய வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் கூட கேட்டிருக்காங்க ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் டாப்பிக்கில் இருந்து மட்டுமே, ஒரே எக்ஸாமில் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த டாபிக் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் படிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் இருக்கும் சரிங்களா. அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த டாப்பிக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து உங்களுக்கு தேவையான மாதிரி நான் சொல்லித்தர போகிறேன். உங்கள் எக்ஸாமில் அதாவது அந்த ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் டாபிக் எடுத்திங்கன்னா அதில் 2 விதமாக கொஷின் கேட்குறாங்கப்பா. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், அதாவது இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் அப்படின்றது ஒரு கொஷின் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அது எப்படி தெரியுமா இருக்கும்? உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு 6000 ரூபாய் இருக்குது, அந்த 6000 ரூபாயை 5 பேருக்கு பங்கு பிரித்து கொடுக்கணும். ஸோ அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான கொஷின் அது எல்லாமே வேர்ட்ஸில் இருக்கும் சரிங்களா. அதுதான் வேர்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அது 2வது மாடல். ஃபஸ்ட்டு மாடல் அப்படின்றது நம்பர்ஸ். ஸோ வெறுமனே பார்த்தீங்கன்னா A:B இதுதான், அப்போ A:B:C இதுதான். ஸோ அப்போது அவங்க சொல்கிற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்பர்ஸ். ஸோ இந்த 2 விதமான கொஷின் தான் நம்ம ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் அதிகமாக பார்க்க முடியும். நம்மளோட SSLC ஸ்டாண்டர்ட்லேயுமே அதுதான் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக இந்த டாபிக் குறைஞ்சது ஒரு 3-4 வீடியோவாவது கண்டினியூஷன் போகும். எதனால் ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரல அப்படின்னா இது அவ்வளோ முக்கியமான டாபிக். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக படிச்சிட்டோன்னா நீங்கள் 4 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் எந்த கொஷின் வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். மறந்துடாமல் டெஸ்ட்டு எழுதணும். ஏன்னா ஒருக்குமே டெஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கேன், உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெஸ்ட்டு கொடுக்குறேன். மறந்துடாமல் ப்ராக்டிஸ் கொஷினை எழுதிடுங்க சரிங்களா. சரிப்பா, இப்போது நம்ம கொஷின் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எல்லா கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க கொஷினை கொடுக்குறாங்கல்ல உங்கள் எக்ஸாமில், அந்த கொஷினே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த கொஷின் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த கொஷினே சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கொஷினை சரியாக மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களாப்பா? கொஷின் இருக்கும் உங்கள் எக்ஸாமில், ஆனால் அந்த கொஷின் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு பார்க்கணும். அது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 2 எக்ஸாம்பிள் இங்கே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். A:B 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ரேஷியோ. இந்த 2:3 தான் ரேஷியோ. A:B = 2:3 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3. இதுதான் அர்த்தம் சரிங்களா. ஏவோட வேல்யூ என்னப்பா 2. ஸோ பியோட வேல்யூ என்ன 3. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதினாலும் அது கரெக்டு தான். A/B = 2/3 இப்படியும் நீங்கள் எழுதலாம் சரிங்களா. இதை தான் ரேஷியோவாக மாற்றுவாங்க. இந்த பையின்னு இருக்குல்ல, இந்த பையை தான் 2 புள்ளி வச்சுருப்பாங்க. இதுதான் ரேஷியோ.
எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம்ப்பா. இதுவே கொஷின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, A:B:C ஈக்குவல் டு 2:3:4 இப்படி இருக்குன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4. இதுதான் இதுக்கு அர்த்தம். சரிங்களா? இது மூணோட இப்படி கூட நீங்கள் எழுதலாம். A/2, B/3, C/4 இப்படி எழுதினாலும் கரெக்டு தான்ப்பா. ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4 எப்படி வேணாலும் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? ஆனால் இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எக்ஸாமில் கேட்குற கொஷின் கரெக்டாக அந்த நம்பராக இருக்கணும். அப்படின்னா இப்போ A:Bன்னு இருக்குல்ல, இப்போ 2:3 அப்படின்னு இருந்தால் கரெக்டுன்னு அர்த்தம்ப்பா. அதாவது நம்பர் மட்டும்தான் இருக்கணும் இந்த இடத்துல. எதுக்காகவும் A:B அப்படின்றது 1/2, 1/3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் 1/2ன்னு சொல்லக்கூடாது. எதனால் சொல்லக்கூடாதுன்னா, ரேஷியோ எப்போதுமே ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் மனசில் ஏற்றி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதாப்பா? ரேஷியோவோட வேல்யூ எப்போதுமே ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, A:B ஈக்குவல் டு 2/3:4/7 அப்படின்னு இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ நான் என்னன்னு கேட்குறேன். நான் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லக்கூடாதுன்னா 2/3ன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா 2/3ன்றது ஃப்ராக்ஷனில் இருக்குது. பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்கன்னா 4/7ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டு நம்பருமே ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் மனசில் ஏற்றி வச்சுக்கணும். ரேஷியோ எப்போதுமே ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை உங்கள் கொஷின்லேயே ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தாலும் நீங்கள் அந்த ஃப்ராக்ஷனை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கொஷினே நீங்கள் போட ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருக்க பாருங்கள், A:B:C என்ன சொல்லியிருக்காங்க? 1/2, 3/4, 3/2. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டால் 1/2ன்னு சொல்லணுமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. சரி சார், இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு LCM எடுக்கணும்ப்பா. கீழே என்ன நம்பர் இருக்குது? 2, 4, 12 இருக்கா? இது மூணுத்துக்கும் LCM எடுங்க. டேனா மெத்தடை போடுங்க. 2, 4, 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1, 2, 1. திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1, 1, 1. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 2 × 2ன்றது 4. அப்போ LCMன்றது என்னப்பா? 4. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்பருக்கும் நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 1/2 இருக்குல்ல, இங்கே ரேஷியோ இருக்குல்லப்பா, 1/2 அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. சரியா? அடுத்து என்ன இருக்குது? 3/4 இருக்கா? அதை × 4ஆல் பண்ணிவிடுங்க. அடுத்து 3/2 இருக்கா? ஸோ 3/2 × 4. நான் சொல்கிறது புரியுதாப்பா? ஒவ்வொரு நம்பர் இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச LCM 3/4 × 4, 3/2 × 4 போட்டாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 2s are 4, 1 × 2ன்றது 2, 4 4 அடிச்சிருங்க. அப்போது 3, 2 அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் 6. இப்போது A:B:C என்னன்னு கேட்டிங்கன்னா 2:3:6. இப்போ நான் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டால் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? ஏன்னா 2ன்றது ஃப்ராக்ஷனில் இல்லை, பியோட வேல்யூ 3 ஃப்ராக்ஷனில் இல்லை, சியோட வேல்யூ 6 ஃப்ராக்ஷனில் இல்லை. ஓகேவாப்பா? இப்படி தான் நீங்கள் கொஷினை போடணும். அதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தடை இன்னும் நம்ம படிக்கலை. நம்ம கொஷின் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். கொஷின் ஒழுங்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. கொஷின் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷனுக்கு எப்படி போடணுமோ அப்படி போட்டு அதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான்ப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ரேஷியோ ப்ரொபோர்ஷன்றது ஒரு ஸ்டார் டாப்பிக்கு, ரொம்ப முக்கியமான டாபிக் குரூப் 4 எக்ஸாமுக்கு. சரிங்களா? இதில் இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் 2 விதமான கொஷின் கேட்கலாம். ஒன்று என்ன மாதிரி கொஷின்? நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். இன்னொரு கொஷின் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு வந்தாலே ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் நான் உங்கள் மனசில் ஒன்று ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். என்ன ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன்? எப்போதுமே ரேஷியோ வேல்யூ ஃப்ராக்ஷனில் இருக்கவே கூடாது. அப்படி ஃப்ராக்ஷனில் இல்லைன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு LCM எடுக்கணும். LCM எடுத்து அந்த நம்பரால் ஒன்றுக்கும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடுங்க. பாருங்கள், இதுக்கு LCM எடுத்தேன், இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு LCM எடுத்தேன், 4 வந்துச்சு. அந்த 4ஐ ஒவ்வொரு நம்பருக்கும் மல்டிப்ளை பண்ணேன். × 4 × 4 × 4. அப்புறம் கேன்சல் பண்ணேன், அந்த ஃப்ராக்ஷன் போயிடுச்சு. 2:3:6ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நான் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டால் 2, பியோட வேல்யூ என்னன்னு கேட்டால் 3, சியோட வேல்யூ என்னன்னு கேட்டால் 4. இதுவே இன்னொரு நம்பர் இருந்தாலும் DEF அப்படி எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். பட் நம்மளுக்கு தேவை எல்லா ரேஷியோ வேல்யூ ஒரு நம்பராக தான் இருக்கணும்.
சரியாப்பா? ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஷின்ஸ் எல்லாம் நம்ம போடலாம். சரியா? பயப்படாமல் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் ஒரு மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன். ஏன்னா அந்த மாதிரி மெத்தட் தான் உங்கள் எக்ஸாமில் அதிகமாக கேட்குறாங்க. அந்த மெத்தடை நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு தேவையான ப்ராக்டிஸும் ஹோம்ஒர்க்கும் எல்லாமே கொடுத்துட்றேன். ஓகேவா? சரிப்பா, இப்போ நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் 7வது வீடியோவில் நம்ம கொஷின்ஸ் எல்லாமே போடலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ப்பா. சரி, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ அந்த கொஷனை பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இஃப் ஏ இஸ் டு பி, ஏ இஸ் டு பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7:9. பி இஸ் டு சி என்ன கொடுத்துருக்காங்க 5:7. நம்மளை என்ன கேட்குறாங்க, ஏ இஸ் டு பி இஸ் டு சி அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கொஷனை நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இதை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த கொஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்கா? ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. ஏன் கரெக்டாக இருக்குது? எந்த நம்பருமே எதில்ப்பா இல்லை? ஃப்ராக்ஷனில் இல்லை. ஃப்ராக்ஷனில் இல்லைன்னு சொன்னாலே அவங்க கொடுத்துருக்க கொஷின் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏபிசி வேல்யூ கேட்குறாங்க. ஏவை வந்து 7 அப்படின்னு எடுத்துக்கலாமா, பிஏ வந்து 9 அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதை எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, எல்லாம் தனித்தனியாக கொடுத்தா எடுத்துக்கணும். இப்போ பாருங்களேன், ஏவை நீங்கள் 7 எடுக்கிறீங்க, பிஏ நீங்கள் 9 எடுக்கிறீங்கன்னா இதில் பி 9 இருக்குது. ஆனால் இங்கே பி என்ன இருக்குது? 5 இருக்குது. கரெக்டு தானேப்பா? இங்கே என்ன பி, இங்கே 9. ஆனால் இங்கே பி இஸ் டு சியில் பியோட வேல்யூ என்னவா இருக்குது? 5ஆக இருக்குது. அப்போது பிக்கு பதிலாக நீங்கள் 7 போடுவீங்களா இல்லை 5 போடுவீங்களா? அப்போது தப்பு. சரி, அப்படி நம்ம போடக்கூடாது. அப்படி எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியான ஒரே ஒரு மெத்தட் சொல்கிறேன். அந்த மெத்தட் எல்லா கொஷனுக்குமே நீங்கள் போட்டுடலாம். ஒரு கொஷனுக்கு ஒரு மெத்தட் படிக்க வேண்டாம். ஒரே ஒரு மெத்தட் தான். சரியா? என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன கேட்குறாங்க, ஏ இஸ் டு பி இஸ் டு சி கேட்குறாங்களா? நல்லா கவனிங்க, நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அவங்க கேட்குறது ஏ இஸ் டு பி இஸ் டு சி. ஃபஸ்ட்டு ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 7:9. ஸோ ஏக்கு கீழே இங்கே 7 எழுதிடுங்க. சரியா? பி என்ன கொடுத்துருக்காங்க? 9. சி கொடுத்துருக்காங்களா? சி கொடுக்கல. கரெக்டாக? ஃபஸ்ட்டில் ஏபி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சி கொடுக்கல. இப்போ ரெண்டாவதுல பிசி கொடுத்துருக்காங்க 5:7. ஏ கொடுத்துருக்காங்களா? ஏ கொடுக்கல. ஆனால் பியும் சியும் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5:7. இப்போ நான் எப்படி எழுதியிருக்கேன்னு புரியுதப்பா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஏபி கொடுத்துருந்தாங்க, ஏபி எழுதிட்டேன், சி கொடுக்கல. ரெண்டாவதுல பிசி கொடுத்துருந்தாங்க, பிசி எழுதிட்டேன், ஏ கொடுக்கல. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதே தூக்கி எழுதிடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன எழுதுவீங்க? இதுக்கு பக்கத்தில் என்ன, பாக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 5. அதை தூக்கி இப்படி எழுதிடுங்க. அவ்வளோதான். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 × 5 35. 9 × 5 45. 9 × 7 63. இப்போ என்ன ஆன்சரு? ஏ இஸ் டு பி இஸ் டு சின்றது 35:45:63. இதுதான் உங்களோட ஆன்சர். எவ்வளோ ஈஸி! இந்த மெத்தட் தான். இப்போ இது ஒன்று தான். இது எதாவது கஷ்டமே கிடையாது. சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா கூட புரிஞ்சிடும். கரெக்டு தானேப்பா? அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் போட தெரிஞ்சிருச்சுன்னா போதும். இப்படி தான் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் எந்த வேல்யூ கொடுத்துருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கொஷின் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்குறோம். கொஷின் ஒழுங்காக இருக்குது அப்படின்னா நம்ம சம்மை போட ஆரம்பிக்கிறோம். இப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 35:45:63. சி மட்டும் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா 63. பி மட்டும் என்னென்னு சொன்னாங்கன்னா 45. இல்லை இப்படி கூட கேட்கலாம். இப்போ ஏ இஸ் டு சி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏவோட வேல்யூ எவ்வளோ? 35. அதே மாதிரி சியோட வேல்யூ என்ன? 63. எப்படி வேணாலும் போடலாம்ப்பா. சரியா? இதை இன்னும் குறைக்க முடியுதான்னு கூட நீங்கள் பார்க்கலாம். இதை ஏதாவது குறைக்க முடியுதான்னு பாருங்கள். குறைக்கலாம். 7 டேபிளால் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 7 டேபிளால் அடிச்சிங்கன்னா 7 5s are 35. இதை 7 டேபிள் அடிச்சிங்கன்னா 9 7s are 63. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:7 ரேஷியோவை நீங்கள் அடிக்கலாம். சரி, அப்போ அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 3த்தையும் தான் அடிக்கணும். 1 2 மட்டும் அடிக்கக்கூடாது. அடிக்கிற மாதிரி இருந்தால் 3த்தையும் அடிங்க. இல்லை 3மே அடிக்க முடியலன்னா இப்படியே விட்டுருங்க. ஸோ அதனால் இப்படி தான்ப்பா கண்டுபிடிக்கணும். இதுதான் மெத்தடு. நிறைய கொஷின் நம்ம போடலாம். ஒரு கொஷின் நிப்பாட்ட போகிறது இல்லை. கொஞ்சம் கொஷின் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரெண்டாவது கொஷின். ஸோ ரெண்டாவது கொஷின் பாருங்கள். ஏ இஸ் டு பின்றது 3:4. பி இஸ் டு சின்றது 8:9. இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, ஏ இஸ் டு சியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போது ஏபி இருக்குது, பிசி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்னப்பா கண்டுபிடிக்கணும்? ஏபிசி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஏசி தான். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏவோட வேல்யூ 3, இங்கே பியோட வேல்யூ 4, இங்கே பியோட வேல்யூ 8. வெவ்வேறு வேல்யூ பிக்கு இருக்குது. அப்போது ஏக்கு நான் 3யும் சிக்கு நான் 8ம் அப்படியே போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பி தானே வேறு நம்பராக இருக்குது. நான் ஏவும் சியும் அப்படியே போடலாமா? அப்படி கிடையாதுப்பா. அப்படி போடக்கூடாது. எப்போதுமே இந்த மாதிரி 2 வார்த்தை 2 தனித்தனி டேர்மாக கொடுத்துருந்தாங்கனாலே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இஸ் டு பி இஸ் டு சி கண்டுபிடிக்கணும்.
ஃபைனல் ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமா தான் அதில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம ஆன்சராக சொல்லணும். சரிங்களா? இப்போ A:B:C எழுதியாச்சு. ஏவோட வேல்யூ B 3 4 இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக 4. சியோட வேல்யூ தெரியுமா? தெரியாது ஃபஸ்ட்டில், அதனால் நம்மளுக்கு தெரியாதுன்னு போட்டுக்கிட்டோம். அடுத்தது B:C. B:C என்னப்பா? 8:9. ஸோ பிக்கு பதிலாக 8, சிக்கு பதிலாக 9. ஏவோட வேல்யூ கொடுத்தாங்களா? கொடுக்கல. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த பாக்ஸில் இருக்கிற வேல்யூவெல்லாம் எழுதணும். அந்த வேல்யூ எப்படி எழுதணும்? இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 4. அதை இங்கே எழுதிடுங்க. இது இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 8. இதை இங்கே எழுதிடுங்க. இப்போ எல்லாத்தையும் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 8 × 3 24. சரிங்களா? 8 × 4 32. 9 × 4 36. அவ்வளோதான். ஈஸியாக வந்துருச்சா? இப்போ வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா A:B:C. ஏவோட வேல்யூ 24, பியோட வேல்யூ 32, சியோட வேல்யூ 36. இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்க? A:C என்னன்னு கேட்குறாங்க. A:C என்னன்னு கேட்குறனால நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏவோட வேல்யூ எவ்வளோ? 24. சியோட வேல்யூ எவ்வளோப்பா? 36. எப்போதுமே இதோட நீங்கள் நிப்பாட்டிடக்கூடாது. ஏதாவது அடிக்க முடியுதான்னு பார்க்கணும். அடிக்க முடிஞ்சால் அடிங்க, அடிக்க முடியலன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ இது எதாவது அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளால் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. 1 2s are 2, 2 2s are 4. இதை நீங்கள் 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 1 2s are 2, 8 2s are 16. இன்னும் கூட நீங்கள் அடிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் 6 டேபிளால் அடிச்சிங்கன்னா 6 2s are 12, 6 3s are 18. ஸோ 2:3. இப்போ ஆன்சர் என்னப்போ? A:C 2:3. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஈஸியாக இருக்கா இப்போது? ஸோ இதுதான், இந்த இடம் தான் முக்கியம். இந்த இடத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் வந்துடும். அடுத்தது 3வது கொஷின்ப்பா. சரிங்களா? ஸோ 3வது கொஷினை பாருங்கள். A:B கொடுத்துருக்காங்க 8:15. B:C கொடுத்துருக்காங்க 5:8. C:D கொடுத்துருக்காங்க 4:5. நம்மளை என்ன கேட்குறாங்க? A:D என்னன்னு கேட்குறாங்க. சரி, இதுதான் நம்மளோட கொஷின். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே அந்த கொஷின் ஃப்ராக்ஷனில் இருக்கா? ஃப்ராக்ஷனில் எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம டேரெக்டாக போட ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ ABC மட்டும் தான் கொடுப்பாங்களா? அப்படி கிடையாதுப்பா. எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ABCD கொடுக்கலாம், இல்லை ABCDE கொடுக்கலாம், F கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ABCD 4 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எழுதிடுங்க. A:2, B:2, C:D எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுங்க? ஒன்று ஒன்றுగా வாங்க. A:2Bக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8:15 கொடுத்துருக்காங்க. CD கொடுத்துருக்காங்களா? முதல்ல கொடுக்கல. அப்போ சியும் கொடுக்கல, டியும் கொடுக்கல. கரெக்டாக? அடுத்தது BC கொடுத்துருக்காங்க 5:8. ஸோ B5 கொடுத்துருக்காங்க, C8 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு வேல்யூ கொடுக்கல, இங்கே ஒரு வேல்யூ கொடுக்கல. அடுத்தது C:D என்ன கொடுத்துருக்காங்க? 4:5. CD மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, 4:5 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பியும் கொடுக்கல, ஏவும் கொடுக்கல. இதெல்லாம் கொடுக்காத வேல்யூ, எழுதுனது எல்லாமே கொடுத்த வேல்யூ. பொறுமையாக எழுதுங்க. இப்போ கொடுக்காத வேல்யூக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர். இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 15, இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 15. அவ்வளோதான்ப்பா. இப்போ இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 8, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 5, இந்த பாக்ஸு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 4, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 4. முடிஞ்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ எதெல்லாம் கேட்குறாங்கன்னு பாருங்களேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நான் இவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணுமாண்ணா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. தேவையில்லைப்பா. ஏன்னா ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க? ஏடி மட்டும்தான் கேட்குறாங்க. அதனால் ஏவோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி டியை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், போதும். இப்போ ஏவை மல்டிப்ளை பண்ணுங்களேன். 8 × 5 40. 40 × 4 160. கரெக்டாக? ஸோ ரேஷியோ. அடுத்தது டியை மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 5s are 40. ஸோ 40 × 15பா. சரியா? 40 × 15. ஸோ 0 22 600பா, 600. அவ்வளோதான். சரியா? இப்போ ஏதாவது குறைக்க முடியுதான்னு பாருங்கள், குறைச்சி போடுங்க. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன் வந்து நான் இங்கே பிசி கண்டுபிடிக்கலன்னா, ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஏவும் டியும் தான். ஸோ ஏவும் டியும் கேட்குறனால நான் ஏடியை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 × 4 20, 28 × 8 60, 160. அப்போ 160 ஏவோட வேல்யூ. டியோட வேல்யூ 8 × 5 40, 40 × 15 600. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 0 0 அடிச்சிடலாம். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? 16 இருக்குது, இங்கே 60 இருக்குது. எதால் அடிக்கலாம்னா 4 டேபிளால் அடித்து பாருங்கள். ஸோ 4 4s are 16. இதையும் நீங்கள் 4ஆல் அடித்து பாருங்கள். 1 4s are 4, 25. ஸோ 4:15பா. அவ்வளோதான். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:15. ஸோ அதனால் நம்பர் பெருசாக இருக்குது, இல்லை ABCDEன்னு போயிட்டே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாம். சரியா? ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க.
மிச்சம் இருக்கிறதெல்லாம் பாக்ஸ் போட்டுகிட்டே வாங்க. அப்புறமா இந்த பாக்ஸில் பக்கத்தில் இருக்கிற நம்பர்லாம் ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். இப்போ ஈஸி ஆகிடுச்சு இல்லைப்பா, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கொஷின் போடலாம், நான் நிப்பாட்ட மாட்டேன், இன்னும் கொஞ்சம் கொஷின் நிறைய போடுறேன். ஸோ போட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே அப்புறம் என்னடா இது அப்படின்னு ஆகிடும். அப்புறம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸி தான். சரியா? இது வந்து 3வது கொஷினோட ஆன்சர்ப்பா. 4வது கொஷின். ஸோ 4வது கொஷின் பாருங்கள். A is to B, 1 is to 3, B is to C, 3 is to 4, C is to D, 6 is to 9, 12 is to 16, find B is to D. அவங்க கேட்குறது B is to D தான். அதனால் அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு A is to B is to C அதை ஃபுல்லாக எழுதிடணும். அப்புறம் கடைசியாக அவங்க கேட்குற நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னப்பா பண்ணணும், அந்த பெரிய நம்பர் எது வரைக்கும் இருக்குது, ஏல ஆரம்பித்து ஈல முடியுது. ஸோ A is to, B is to, C is to, D is to, E. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, A is to B மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, 1 is to 2. இப்போ இது எல்லாமே பாக்ஸ் பார்த்தா இவ்வளோ நம்பர் நான் போட்டுட்டேன்ல, இப்போ டேரெக்டாக போட்டுட்டேன். இங்கே ஒரு பாக்ஸ் வரும், இங்கே ஒரு பாக்ஸ் வரும், இங்கே ஒரு பாக்ஸ் வரும். அங்கே எல்லாமே பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் போடணும். ஸோ 2 is to 2 is to 2. புரிஞ்சிருச்சுங்களா? சரி, அடுத்தது B is to C என்ன கொடுத்துருக்காங்க, 3 is to 4. ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, 3 is to 4. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 4 தான் இங்கேயும் போடணும், 4 தான் இங்கே போடணும். இங்கே ஒரு பாக்ஸ் போடுவீங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 3. அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு C is to D எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 is to 9. ஸோ இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 is to 9. இங்கே ஒரு பாக்ஸ் போடுவோம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை எழுதுவோம். இங்கே ஒரு பாக்ஸு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, D is to E, 12 is to 16. ஸோ 12, இங்கே 16, இங்கே ஒரு பாக்ஸ் போடுவோம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர், பக்கத்தில் இருக்கிற நம்பர், பக்கத்தில் இருக்கிற நம்பர். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக எழுதியாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ABCD போட்டிங்கன்னா அதான் உங்களோட ஆன்சர். ஆனால் அவங்க கேட்குறது எதை மட்டும் கேட்குறாங்க, B is to D மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ இதுவும் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் பியோட வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 into 2ன்றது 6, 6 into 6ன்றது 36. சரிங்களா? 36 இன்ட்டு என்னப்பா பண்ணணும், 12. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதையும் நான் மல்டிப்ளை பண்ணணுமாண்ணா, இப்போ போட்டு தேவையில்லைப்பா, இது அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். D பாருங்களேன், 4 into 2 8, 8 into 9 into 12. கரெக்டாக? 8 into 9 into 12. சரிங்களா? B என்ன பண்ணியிருக்கேன், சின்ன நம்பர் 3 into 3 6, 6 into 6ன்றது 36, 36 into 12ன்றது மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் அப்படியே மல்டிப்ளிகேஷனில் போட்டாச்சு. அதே மாதிரி 4 into 2 8, 9 12 இருக்குது. ஸோ 8 9 12. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மல்டிப்ளை பண்ணாமல் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்குறீங்க பாருங்கள். 12 அடிச்சிடலாம். ஏன்னா எப்படி மல்டிப்ளை பண்ணி 2ஆல் கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நான் ஈஸியாக அடிச்சாச்சு. வேறு ஏதாவது அடிக்க முடியுமா, இங்கே 9 அடிக்கலாம். 1 9s are 9, 9 4s are 36. திருப்பி அடிக்க முடியுமா, அடிக்கலாம். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8. இதையும் கூட நீங்கள் அடிக்கலாம். 1 is to 2. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 is to 2. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால தான்ப்பா இப்படி சொல்லி கொடுத்தது. உங்களுக்கு வந்து அந்த கோடாக போட்டு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, அதை நான் சொல்லி கொடுக்கல. ஏன்னா அது கஷ்டம். சில இடத்துல தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சின்ன நம்பராக கூட இருக்கும், அந்த கோடில் ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா மொத்தமாகவே தப்பாயிடும். ஸோ அதனால தான் போட்டது இப்படி. ஸோ ஈஸியாப்பா புரிஞ்சிருச்சில்ல? இப்படி தான் நீங்கள் போடணும். இதுவே ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன். அது உங்களுக்கு ஒரு கொஷின் நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? பட் மெத்தட் இது தான். எப்படி கேட்டாலுமே ஃபஸ்ட்டு அவங்க என்ன நம்பர் கொடுத்துருந்தாலுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க கொஷனில் எதை மட்டும் கேட்குறாங்களோ அது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இல்லை எனக்கு ABCDE சொல்லு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எல்லாமே மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சி ஏதாவது அடிக்க முடியுதா அப்படின்னு பார்த்து அடிக்கணும். அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ 4வது கொஷினோட ஆன்சர் இது தான். 5வது கொஷின். சரிங்களா? 5வது கொஷின் பாருங்களேன். A is to B 1/2 3/8, B is to C 1/3 5/9, A is to C என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எடுத்த உடனே இப்போ ABBC இருக்குது. எடுத்த உடனே நம்ம இதை கண்டுபிடிக்கக்கூடாது. A is to B is to C ஏன் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னா, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவெல்லாம் எதில் இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃப்ராக்ஷனை மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன அவங்க கொஷினே தப்பாக கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு ரேஷியோ ஃப்ராக்ஷனில் இருக்க முடியும், இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்னை ஏமாற்ற பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றுறோம். சரியா? A is to B எப்படி மாற்றணும், அதை ஃபஸ்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். 1/2 is to 3/8. பொறுமையாக ஒன்றா போடுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கீழே இருக்கிற நம்பருக்கு LCM எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ 2, 8 இதுக்கு LCM எடுங்க. 1 2s are 2, 4 2s are 8. ஸோ 2 எடுத்திங்கன்னா 1 2s are 2, 2 2s are 4. 2 எடுத்திங்கன்னா 1, 1. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 2 into 2ன்றது 4, 4 into 2ன்றது 8. LCM என்னப்பா கிடச்சிருக்கு, LCM 8 கிடச்சிருக்கு. அந்த 8ஐ ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 1/2 into 8, 3/8 into 8 போடணும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இதை அடிச்சிங்கன்னா 4 times 8 அடிச்சிடலாம். ஸோ அப்போ 1 into 4ன்றது 4.
இங்கே 8 8 அடிச்சாச்சு, வெறும் 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பார்த்தோம், A:B அவங்க கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை நான் எல்சிஎம் எடுத்து நம்பராக மாற்றிட்டேன், 4:3 மாற்றிட்டேன். இப்போ A:B வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:3. அவ்வளோதான்ப்பா, இப்படி போட்டுடணும். சரியா? அவங்க கொஷனை தப்பாக கொடுத்துருக்காங்க ஃப்ராக்ஷனில், பரவாயில்ல, நம்ம படிச்சிருக்கோம் அதை எப்படி மாற்றணும்னு. மாற்றினதுக்கப்புறம் இப்படி போட்டுருங்க. அதே மாதிரி B:C கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? B:C என்ன கொடுத்துருக்காங்க, 1/3:5/9. என்ன பண்ணணும்ப்பா, எல்சிஎம் எடுக்கணும். 3, 9 எல்சிஎம் எடுங்க. 3 எடுத்திங்கன்னா 1 3s are 3, 3 3s are 9. மறுபடியும் 3 எடுத்திங்கன்னா 1, 1. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 3 × 3ன்றது 9, எல்சிஎம்ன்றது 9. அப்போ ரெண்டு நம்பருக்கும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 1/3 × 9 ரேஷியோ 5/9 × 9 பண்ணும். ஓகே, 5/9 × 9, 1/3 × 9. ஸோ 9 9 அடிச்சிடலாம். இங்கே அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு 1 × 3ன்றது 3. ஸோ 5 × 1ன்றது 5. அப்படின்னா என்னப்பா, 3:5. ஸோ அப்போ இதை அழிச்சிட்டு 3:5 அப்படின்றது தான் நம்மளோட ரேஷியோ. இப்போ முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ அவங்க கொஷனே நம்ம மாற்றியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நம்பராக வந்துருச்சு. இப்போ எப்போதும் போல் நம்ம போன கொஷனில் படித்தோம்ல, அது மாதிரி நம்ம போட வேண்டியது. அப்போ A:B என்ன கொடுத்துருக்காங்க, 4:3. இந்த பாக்ஸு இது நமக்கு என்ன பண்ணுறோம், இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை எழுதுகிறோம் 3. அடுத்தது B:C எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3:5. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்ததை எழுதிடுங்க, அப்புறம் மிச்சம் இருக்கிற இடத்துல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர், அவ்வளோதான்ப்பா. இப்போ அவங்க A:C கேட்குறாங்க. ஸோ B நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்க கேட்குறது Aவும் Cயும் மட்டும்தான். ஸோ 4 × 3ன்றது 12. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 5 × 3ன்றது 15. ஸோ அப்போது A:C அப்படின்றது 12:15. இதை குறைக்க முடியுதான்னு பாருங்கள். 3 டேபிளால் அடிக்கலாம். ஸோ இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 4 3s are 12. இதை 3ஆல் அடிச்சிங்கன்னா 5 3s are 15. அப்போ 4:5. ஸோ ஏசியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:5. ஓகேவாப்பா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் மெத்தடு. ஓகே, ஒரு கொஷனை போடுறதுக்கான ரேஷியோவுக்கான மெத்தட் இது தான். ஸோ அதனால் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்றால அப்படியே எடுத்து நீங்கள் போட்டுறக்கூடாது. ஃப்ராக்ஷனை மாற்றணும். அந்த ஃப்ராக்ஷனை எல்சிஎம் போட்டு மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் நார்மல் நம்பராக வந்துருச்சு. அப்புறம் நம்ம நார்மல் நம்பரை மல்டிப்ளை பண்ணி நம்ம கற்றுக்கிட்ட ஒரு மெத்தடை வச்சு போடணும்ப்பா. அதே மாதிரி நான் எதனால் நிறைய மெத்தட் எப்போதுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ஒரே ஒரு மெத்தட் தான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மெத்தடே அந்த சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் போடுற மாதிரியான மெத்தட் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு கொஷனுக்கு உங்களுக்கு ஒரு மெத்தடை சொல்லி கொடுத்துட்டு 10வது கொஷின் வரும்போது இதுக்கு நம்ம மெத்தடை மாற்றலாம்ப்பா அப்படின்னு சொல்லி மாற்றினா எத்தனை மெத்தட் நீங்கள் படிக்க முடியாது. சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்தை கற்று வச்சுக்கிட்டு அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தையே எல்லா கொஷனுக்கும் போடுற மாதிரி கற்றுக்கணும். அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பாக்ஸ். நீங்கள் எதை வேணால் போட்டு பாருங்கள், எந்த கொஸ்டின் வேணால் போட்டு பாருங்கள், ஆன்சர் வரும் இந்த பாக்ஸ் மெத்தடில். அதே மாதிரி இந்த எல்சிஎம் எடுக்கிறதுக்கும் அதனால தான் ஒரு சில பேர் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இங்கே இருக்குல்ல 1/2 3/8ன்னு இருக்குல்ல, இதை நான் ஈஸியாக போடுறேன் பாரு, இதை நான் எல்சிஎம்லாம் தேவையில்லை, ஈஸியாக போடுறேன் பாருன்னு போடுவாங்க. போடலாம். ஆனால் ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அப்படி போடுறவங்களா இருந்தீங்கன்னா தப்பு கிடையாதுப்பா, நான் உங்களுக்கு திட்டலாம் இல்லை, தப்பு கிடையாது. ஆனால் இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது ஒரு கொஷின், நீங்கள் யூஸ் பண்ண அதே மெத்தடை இதுக்கு வருதான்னு பாருங்கள், வராது. ஏன்னா அது 3 வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2 வேல்யூக்கு வேணால் வரும், 3 வேல்யூக்கு வராது. இது 3 வேல்யூக்கும் போட்டிங்கன்னா 4 வேல்யூ போட்டிங்கன்னா வராது. அதனால் இப்படி இருந்துச்சுனாலே, ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுனாலே ஈஸியான மெத்தட். கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம், அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம், அடிக்கிறோம், ஆன்சர் வந்துடும். ஸோ ஆனால் அப்படி அடிக்கும் போதும் ஃப்ராக்ஷனில் வருமா அப்படின்னு கேட்டால் வராதுப்பா, அதெல்லாம் வராது. நீங்கள் ஒன்ஸ் எல்சிஎம் எடுத்து அடிச்சிங்கனாலே அது கேன்சல் ஆகிடும், எல்லாமே ஒரு நம்பராக போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா மெத்தடு. இந்த வீடியோவில் இதோட முடிக்கலை, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நான் முடிக்கலை. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பெரிய டாபிக், முக்கியமான டாபிக்ன்றனால நிறைய வீடியோ இருக்கும் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி அப்படியே ஃபுல்லாக முடிச்சிடுவேன் உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன். அதுக்கு தேவையான மாதிரி டெஸ்ட்டும் கொடுத்துருவேன். நீங்கள் பண்ண வேண்டியது, மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்லி கொடுக்கும்போதே ஹோம்ஒர்க்கும் நீங்கள் போட்டுடணும், அதே நாள் டெஸ்ட்டும் எழுதிடணும். இல்லை ஒரு நாள் வேணால் கேப் விடுங்க, டெஸ்ட்டு எழுதிடுங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் கொஷின்ன்றது நீங்கள் எழுத தான் வருமே தவிர, இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒரு புக் எடுத்து ஒரு 2 கொஷின் போட்டால் மட்டும் பத்தாது. அதனால தான் உங்களுக்கு வீடியோ முடித்ததுக்கப்புறம் இவ்வளவும் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் படிக்கணுன்றதுக்காக மட்டும்தான். சரியா? ஸோ திறமை இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மட்டும் போடுங்க, போதும். ரைட்? சரிப்பா, போதும்ப்பா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம படித்தது ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சாரிப்பா
ரேஷியோ ப்ரொப்போர்ஷன். ஸோ ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் 2 மாடல் கொஷின் கேட்பாங்க. ஒன்று வேர்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நம்பர். ஸோ நம்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்டு நான் அப்புறமா சொல்லித்தரேன், ஃபஸ்ட்டு நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்பராக கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் கொஷின். எப்போதுமே ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் எப்போ எழுப்பி உங்களை கேட்டாலும் சரி, ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு வேளை அவங்க கொஷின்லேயே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ தான் சொன்னேன், நேமாத்த பார்க்குறியா ஃப்ராக்ஷனில் கொடுத்து நான் எல்சிஎம் எடுத்து அந்த ஃப்ராக்ஷனை எடுத்துட்டேன். அப்புறம் நார்மல் நம்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இது ஈஸி தானே, இது எந்த கஷ்டமும் கிடையாது, இல்லை இதை போடுறோம், அவங்க கேட்குறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் படித்தது. ஸோ இந்த வீடியோவுக்கு இது போதும். மறந்துடாமல் நான் சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க் டெஸ்ட்டை எழுதிடுங்க. டெஸ்ட்டு வாங்கலைன்னா தயவு செய்து வாங்கிடுங்க. 99 ரூபா, அதை விட கம்மியாக யாராலையுமே கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அதில் இருக்கிற டெஸ்ட் எல்லாமே நீங்கள் எழுதி பாருங்கள், ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றிப்பா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் குரூப் 4 ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து தான் இருக்காங்க அப்படின்னா வாடா எல்லாம் சேர்ந்து படிப்போம் அப்படி, சும்மா ஒரு 3 மாதம் தானே சும்மா இருக்கிறதுக்கு வாடா படிப்போம் அப்படின்னு கூப்பிடுங்க. ஒரு டெய்லி ஒரு 2 மணி நேரம் படிங்க, போதும், பாஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிக்கும்போது நிறைய பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிப்பா, நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. பாய்.